2026 JEE மெயின்ஸோட கொஷின்ஸ் தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது லாஜிக் கேட்ஸ் பேஸ்ட் கொஷின். இங்கே ஏ அப்படின்ற இன்புட் கொடுக்குறோம். இது நாட் கேட்டை தாண்டி வர்றப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டாக மாறிடும். இது பின்ற இன்புட் இந்த நாட் கேட்டை தாண்டி வர்றப்போ பி காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அண்ட் இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே இது வந்து ஒரு நார் கேட். ஸோ இப்போ நார் கேட் அவுட்புட் என்ன இருக்கும்னா ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஓவரால் காம்ப்ளிமெண்ட். இதை மறுபடியும் ஒரு நாட் கேட் கொடுக்குறோம். நாட் கேட் கொடுக்குறப்ப என்ன வந்துடும்னா அகெயின் ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் பவர் காம்ப்ளிமெண்ட். இதான் ஃபைனல் அவுட்புட்டாக கிடைக்கிது. ஸோ காம்ப்ளிமெண்ட் பவர் காம்ப்ளிமெண்ட்றது சிம்பிளி என்ன ஆயிரும்னா ஃபைனல் அவுட்புட் ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் ஆயிரும். அப்போ இதுதான் லாஜிக். ஃபைனல் அவுட்புட் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் பி காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருக்க போது. இப்போ ட்ரூத் டேபிள் வரையலாம். ஏ பி அண்ட் அவுட்புட் ஏ ஜீரோவாக இருக்குது, பி ஜீரோவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0 + 0வோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1. அதே மாதிரி இந்த 0வோட காம்ப்ளிமெண்ட்டும் 1. அப்போ 1 + 1 1ன்னு ஆயிரும். சிமிலர்லி இங்கே 0 இருக்குன்னா 0 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 0வோட காம்ப்ளிமெண்ட் இந்த 0வோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 1 + 0 1ன்னு ஆயிரும். அகெயின் இங்கே 1 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 0ஓட காம்ப்ளிமெண்ட் 1, 0 + 1 1. இங்கே ரெண்டுலேயுமே 1 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 0 + 0 0. அப்போ ஆப்வியஸாக இந்த கேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எதோட அவுட்புட் பார்த்தா NAND கேட் ஆக்சுவலி. ஸோ NAND கேட் மஸ்ட் பி த சொல்யூஷன். இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கிவன் எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவேஷன். இது வந்து ஒரு டைமென்ஷனல் அனாலிசிஸ் கொஸ்டின். இங்கே ஏவோட டைமென்ஷன் பியோட டைமென்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம சேம் கைண்ட் ஆஃப் குவான்டிட்டிஸ் தான் ஆட் பண்ண முடியும். அப்போ ஹச்சோட டைமென்ஷன் என்னவோ அதுதான் பிடியோட டைமென்ஷனும். ஹச்ன்றது இங்கே லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஹச்சோட டைமென்ஷன் எல்லுனா பிடி இதோட டைமென்ஷன் எல்லாக தான் இருக்கணும். அப்போ ஃப்ரம் தட் நான் என்ன இன்ஃபர் பண்ணிட்டேன்னா இந்த பியோட டைமென்ஷன் எல் டி பவர் -1 இருக்கணும். ஸோ தட் இந்த பியூ இந்த டியூ மல்டிப்ளை பண்ணுறப்போ ஐ காட் எல். அப்போ இதிலேருந்து பியோட டைமென்ஷனுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் பியோட டைமென்ஷனாக இருக்கணும், எல்டி பவர் -1 அப்படின்ட்டு. ஓகே, இட்ஸ் ஃபைன். பியோட டைமென்ஷன் கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஏவோட டைமென்ஷன் எப்படி கெட் பண்ணுறதுன்னா ப்ரெஷரையும் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த ஹோல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் ப்ரெஷராக தான் இருக்கணும். ஸோ இப்போ ஐ கேன் சே A/BT². இதோட ஓவரால் டைமென்ஷனே ப்ரெஷரோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். பட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பியோட டைமென்ஷன் என்னன்ட்டு. பியோட டைமென்ஷன் எல்டி பவர் -1. ஸோ தட் மீன்ஸ் ஏ எல்டி பவர் -1 அண்ட் டி பவர் 2 தட் ஷுட் பி ஈக்குவல் டு த ப்ரெஷர் டைமென்ஷன். ப்ரெஷரோட டைமென்ஷன் என்னன்றதை ரீக்ளர் பண்ணி பாருங்கள். ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ தட் மீன்ஸ் mLT பவர் -2 force by area, it's L². So I got mL power -1 and T power -2. இதுதான் ப்ரெஷரோட டைமென்ஷன். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா ஏவோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரோட டைமென்ஷனுக்கு பதிலாக mL power -1 T power -2 எழுதிக்கலாம். இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. LT பவர் +1 T பவர் +1 இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வந்துடும்னா mL பவர் -1 L மல்டிப்ளை பண்ணுறப்ப L பவர் 0ன்னு ஆயிரும். ஸோ T பவர் -1 வரும். இப்போ MT பவர் -1 இதான் என்னது ஏவோட டைமென்ஷனாக இருக்கணும். பியோட டைமென்ஷன் என்னது இட்ஸ் LT பவர் -1. ஸோ இப்போ ஆப்ஷன் 1 மஸ்ட் பி த சொல்யூஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்குது. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகளை வச்சு கோல்டு நியூக்ளியை பம்பல் பண்ணுறோம். ஆல்ஃபா பார்ட்டிகளோட எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா இட்ஸ் 7.7 மில்லியன் ஆட்டம் வோல்ட். இவ்வளோ எனர்ஜியோட அது பம்பல் பண்ணுறப்போ இது கிட்டக்க வர அந்த கோல்டு நியூக்ளியஸ் வந்து ரிப்பல் பண்ணிகிட்டே இருக்கிறனால கைனடிக் எனர்ஜி கம்மியாகிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரப்போ கைனடிக் எனர்ஜி ஆல்மோஸ்ட் 0வாகவே ஆயிரும். இது எந்த மூமெண்ட்டில் ஆகுதோ அந்த மூமெண்ட்டில் அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் கிடைப்பட்ட கேப் தான் என்னென்னு சொல்லுவோம்னா க்ளோசஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ளோசஸ்ட் அப்ரோச் எப்படி கெட் பண்ணலான்னா இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் கோல்டு நியூக்ளியஸ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறப்போ அதுக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருந்திருக்கும். லிட்டரலி கிட்டக்கு நெருங்கி வர அந்த ரிப்பல்ஷனால் கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறிட்டே வரும். ஸோ தட் மீன்ஸ்
எனக்கு இந்த பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாக பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறி இருக்கும். ஸோ அப்போ KE ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா K Q1 Q2 by R. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், R கிடச்சிரும் லிட்டரலி. அப்போ R தான் வேணும். அப்போ R இஸ் ஈக்குவல் டு K Q1 Q2 by KE. இது யூஸ் பண்ணுங்கள். Kக்கு பதில் 9 × 10⁹ போட்டுக்கலாம். அண்ட் Q1 ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் வந்து உங்களுக்கு தெரியும், இது என்னது 2E. அண்டு இதோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 79E. இது 79 அட்டாமிக் நம்பர். தட் many நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து E. அப்போ 79E தான் இதோட டோட்டல் சார்ஜு. Q1க்கு பதில் அப்போ 2Eன்னு போட்டுக்கலாம். Q2க்கு பதில் 79Eன்னு போட்டுக்கலாம் பை KE. KEக்கு பதில் 7.7 மில்லியனுக்கு மீன்ஸ் 10⁶ போட்டுக்கலாம். எலக்ட்ரான் வோல்ட் 1 எலக்ட்ரான் வோல்ட் ஜூலில் பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻19 ஜூல். க்ளோசஸ்ட் அப்ரோச்சோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். யூ மே கெட் யுவர் ஆன்சர் தென். ஆன் சிம்பிளிஃபைங் தட் எனக்கு இதோட வேல்யூ என்ன வருதுன்னா 9 × 2 × 79. Yeah, I got 1422 E square into 10⁹ வந்துடுச்சு. டிவைடா பை இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.7 × 1.6. This is 12.32 × 10⁻13. நோ, அது ஈனே வச்சுக்கலாம். இதை நம்ம ஈனே வச்சுக்கலாம். ஓவரால் குவான்டிட்டியாக 7.7 × 10⁻6 × ஈனே வச்சுக்கலாம். ஸோ தட் இந்த ஈயும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1422 by 7.7. I got 184.67 × 10⁻3 வந்துடும். into ஈன்னு வந்துடுது. ஈக்கு பல வேல்யூ போட்டு பாருங்கள். 1.6 × 10⁻19. இப்போ 295.48 × 10⁻3 × 10⁻19. ஈக்கு பல 1.6 போட்டுட்டு அந்த 1.6 × 10⁻19 நம்ம போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப காட் த ரிசல்ட் லைக் தட். ஸோ எனக்கு ஓவரால் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 295.48 × 10⁻16. இது அப்ராக்சிமேட் எப்படி இல்லைனா ஐ கேன் ரைட் த சேம் as 300 × 10⁻16 எழுதிக்கலாம். ஸோ விச் கேன் பி ரீரிட்டன் இன்டு 0.3 × 10⁻123 -13 எழுதிக்கலாம். So option 2 must be the solution. Next question பாருங்க. ஒரு ரிங் இருக்குது. அந்த ரிங்கோட ஏரியா கொடுத்துட்டாங்க, அந்த ரிங்கோட ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த ரிங் வழியாக பாஸ் ஆகிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வேரி ஆகுது, டைமை பொறுத்து இப்படி வேரி ஆகிட்டுருக்குன்ட்டாங்க. B = sin of 100t இந்த மாதிரி வேரி ஆகிட்டுருக்குன்ட்டாங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேரி ஆகிட்டதுனால என்ன உருவாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வேரிங் ஃப்ளக்ஸ் அதிலே பாஸ் ஆகிட்ருக்கும். டைம் வேரிங் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகிட்ருக்கனால ஒரு EMF இன்டியூஸ் ஆகும் அந்த காயிலில். அந்த EMF இன்டியூஸ் ஆனனால அதில் ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்னால ஒரு ஹீட் ஜென்ரேஷன் நடந்துகிட்ருக்குங்க. இப்போ நம்ம ஹீட் ஜென்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்ட்டு. டு கெட் தட் we can use induced EMF-க்கான ஃபார்முலா என்னது, E = -d∅/dt. அப்போ induced EMF-ஓட ஜென்ரல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் d∅/dt வேல்யூ வைஸ். d/dt ஃபைக்கு பதிலாக b × aன்னு போட்டுக்கலாம். அண்ட் இங்கே a is a constant, I can take it out. அப்போ ஒன்லி வேரியபிள் என்ன, b தான். இதுதான் induced EMF-ஓட வேல்யூ. ஏக்கு பதிலாக நான் சிம்பிளாக 1ன்னே போட்டுக்கலாம், பிகாஸ் 1 m² தான் ஏரியா. dB/dt இன்னும் b வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா I got a dB/dt. ஸோ I got a cos 100t × 100 வந்துடும். ஸோ இதான் இந்த dB/dt. ஸோ 100 × cos of 100t இதானது induced EMF-ஓட வேல்யூ. ஓகே, we got the E now. We know the R value also. அப்போ இதை வச்சு I கெட் பண்ணிட முடியும்.
you know, E by R is equal to I. So E oda value 100 cos 100t by R oda value வந்து it's 100. ஸோ அடிச்சு கொடுத்தா இதுதான் கரண்டே. இப்போ கரண்ட் கெட் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் ப்ரொடியூஸ் தான் வேணும். ஹீட் ப்ரொடியூஸ் கெட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஹீட் ப்ரொடியூஸ் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் RT. I ஸ்கொயர்டுக்கு பதில் காஸ் ஸ்கொயர்ட் 100t இன்ட்டு ஆருக்கு பதில் 100 இன்ட்டு t. ஓகே, ஸோ ஓகே, இங்கே ஐன்றது டைம் பொறுத்து மாறிட்டே இருக்கிறதுனால டு கெட் த டோட்டல் ரேட் ஆஃப் ஹீட், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் நம்ம இது இன்டெகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். 0 to t அப்படின்ற அந்த ஃபுல் சைக்கிள் டைமில் எவ்வளோ ஹீட் ஜெனரேட் ஆகுதுன்றதை நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இது இன்டெகிரேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். I'll be getting like இந்த cos squared thetaவை எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus cos 2 theta which is 200 t by 2 எழுதிக்கலாம் into 100 into dt. இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள் 0 to t என்ற டைம் லிமிட்டில். இப்படி பண்ணுறப்போ இங்கே 200 அடிக்கிறப்போ 50 ஆயிரும். ஸோ 50 into இந்த dt உள்ள வரப்போ dt plus cos 200t dt. இது 0 to t, இதுவும் 0 to t. என்ன வந்துடும் இப்போ ஃபர்தர் அந்த இன்டெகிரேட் பண்ணுறப்போ I got the value like 50t plus 50 இந்த cos இன்டெகிரேட் பண்ணுறப்போ I'll be having a sin 200t by 200. Now the time limit of 0 to t. So on simplifying that I got 50t plus 1 by 4 sin of 200t அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே, அப்போது இதுதான் அது டோட்டலாக ஜென்ரேட் ஆன ஹீட்டை இங்கே டீக்கு பதிலாக பிஎஸ் இது ஒமேகா அண்ட் இது ஓவர் த ஒன் ஃபுல் சைக்கிள் எண்டில் நம்ம டீயை போடுறப்போ இதோட ப்ராடக்ட் என்ன ஆயிரும்னா இதோட டோட்டல் ப்ராடக்ட் 2 பேரோட மல்டிபிள்ஸ் வந்து சேரும். ஸோ தட் மீன்ஸ் இந்த ஹோல் குவான்டிட்டி என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ ஐ காட் Q ஈக்குவல் டு 50tன்னு சொல்லி கிடச்சிருச்சு எனக்கு. இதானது அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஜென்ரேட்டட். பட் எனக்கு டைம் பீரியட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா this should be the omega. இது ஒமேகானா டைம் பீரியட் கெட் பண்ண முடியும்னால டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 π by ஒமேகா. 2 π by ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகாவோட வேல்யூங்க லிட்டரலி 100. இந்த 100 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ காட் π by 15 வந்துடும். அந்த π by 50 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 50 into t தான் ஆன்சராக வந்திருக்கு. அப்போ 50 into tக்கு பதிலாக π by 50 போட்டோன்னா இந்த 50 will cancel. got the pi as my answer. So pi must be the solution. Next question பாருங்க. As shown in the figure, find the volume flow rate. Volume flow rate என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கிராஸ் செக்ஷன் பியில் 2 டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த இதுக்கு கீழே இங்கே அண்ட் இங்கே இந்த 2 டேட்டா பாயிண்ட்ஸும் சேம் எலிவேஷனில் இருக்குது. ஸோ இப்போ அதோட ஹை டிஃபரன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். அப்போ இந்த பாயிண்டை 1, 2 எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு பெர்னாலிஸ் பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம். P1 plus half rho V1 square plus rho GH1 equal to P2 plus half rho V2 square plus rho GH2. இந்த டேட்டா பாயிண்ட் 1 டேட்டா பாயிண்ட் 2 ரெண்டுமே கிரவுண்டில் இருந்து சேம் ஹைட்டில் இருக்குது. அப்போ H1 H2 அந்த டிஃப்ரென்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆஃப் ஆயிரும். Now what we got? We know P1 minus P2 is equal to half rho V2 square minus V1 square வந்துருச்சு. இப்போ இந்த P1 minus P2 இந்த பாயிண்ட் கூட ப்ரெஷர், இந்த பாயிண்ட் கூட ப்ரெஷர், இதோட டிஃப்ரென்சஸை நம்ம ஈஸியாக எழுத முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ இங்கே ஹைட் வேறு, இங்கே ஹைட் வேறு. அந்த ஹைட் டிஃப்ரென்சஸ் என்னென்னா இட்ஸ் ஈக்குவல் டு rho GH. That should be equal to half rho
v2 square minus v1 square வந்துரும். இந்த row it can be cancelled out. g க்கு பதிலா 10 போட்டுக்கோங்க. h க்கு பதிலா 5 cm இது மீட்டரா மாத்தி போட்டா 5 into 10 to the power minus 2 into இந்த 2 இங்க வரப்ப into 2 that will be equal to v2 square minus v1 square வந்துருச்சு. So என்ன வந்து 5 into 2 10 10 into 10 100 100 into 10 to the power minus 2 1. So 1 equal to v2 square minus v1 square வந்துருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஏரியா நமக்கு தெரியும், அதாவது ஏரியா அட் ஏ ரீஜன். இந்த ஏரியா வந்து இட்ஸ் 6 centimeter square. அப்போது என்ன கேட்டிருக்கான்னா, எனக்கு வால்யூம் ஃப்ளோ ரேட் அட் த கிராஸ் செக்ஷன் ஏரியா பி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, இதை வச்சு நம்ம என்ன கெட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, யூனோ as of now a1 v1 is equal to a2 v2 continuity equation இந்த ரெண்டு கிராஸ் செக்ஷனுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷனில் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 6 centimeter square. இப்போ 6 into 10 to the power minus 4 meter square into v1 is equal to கிராஸ் செக்ஷன் அட் அந்த பி இருக்கு இல்லையா, இதை நம்ம a2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ a2 into v2ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, பியோட இடத்துல இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன் வந்து 3 centimeter square. அப்போ 3 into அது எப்படி எழுதிக்கலாம், 3 into 10 to the power minus 4 meter square எழுதிக்கலாம் into v2. இந்த 10 to the power minus 4 10 to the power minus 4 கேன்சல் ஆயிரும். இந்த 3 6 கேன்சல் ஆகிறப்ப 2 ஆயிரும். v2 equal to 2 v1 வந்துடும். ஓகே, இதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v1 கிடச்சிரும். v1 கிடச்சிச்சுனாலே வால்யூம் ஃப்ளோ ரேட் கிடச்ச மாதிரி 1 equal to v2 ஸ்கொயருக்கு பதிலாக இதை போடுங்க, 4 v1 squared minus v1 squared வந்துடும். So we got a 3 v1 squared equal to 1. So v1 squared is equal to 1 by 3. அப்போ v1 is equal to 1 by root 3 வந்துருச்சு. v1 கிடச்சிருச்சுன்னா இந்த v1 a1 மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் ஃப்ளோ ரேட்டும் கிடச்சிரும். வால்யூம் ஃப்ளோ ரேட் is equal to a1 v1. a1 வேல்யூ என்னது, we know it's a 6 centimeter square. So 6 into 10 to the power minus 4 meter square into v1க்கு பதிலாக இந்த 1 by root 3 போட்டோன்னா இதை 6 எழுதிக்கலாம், 3 into 2ன்னு எழுதிக்கலாம் into 10 to the power minus 4 by root 3. ஸோ இதையும் கேன்சல் பண்ணோன்னா we got a 2 root 3 into 10 to the power minus 4 வந்துடுது. இதுதான் அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா 1ல் இருக்கக்கூடிய வால்யூம் ஃப்ளோ ரேட். இன்னும் இதே வால்யூம் ஃப்ளோ ரேட் தான் அட் எனி பிளேஸில் இருக்க முடியும், பிகாஸ் வி ஹாவ் எ ஸ்டெடி ஃப்ளோ. அப்போ கிராஸ் செக்ஷன் அட் பிலையுமே இதே வால்யூம் ஃப்ளோ ரேட் தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 must be the solution.